வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 விதமான த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தமிழ் படமான டார்க் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் 3 பேச்சுலர் பசங்க இருக்காங்க. அதில் ஒரு நபர் மீதி இருக்கக்கூடிய 2 நபர்களையும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிட்டு தானும் சூசைட் பண்ணி மற்றவங்களையும் நெருப்பில் எரித்து கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாய்லராக போயிடும். அதனால் நான் அந்த பார்ட்டை மட்டும் சொல்லலை. இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலை விஷயமா வெளியூருக்கு வராரு. அங்கே வாடகைக்கு தங்கலாம் அப்படின்னு சொல்லி வீடு தேடினா யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் நம்ம ஹீரோ வெறும் 3 மாதம் மட்டும்தான் வாடகைக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கேட்குறாரு. அதனாலேயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டு ஓனர் தான் பாக்கியராஜ். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வீடுலாம் நல்லா பெருசாக தான் சார் இருக்குது, ஆனால் நான் 3 மாதம் தான் தங்குவேன், அதுக்கு நீங்கள் ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ பாக்கியராஜ் சார் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் சில வருஷங்களுக்கு முன்னாடி 3 பசங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பி அதனாலேயே இந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதனால் இந்த வீட்டை விற்றுட்டு நான் வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் நடக்க மாட்டேங்குது. அதனால் இவ்வளோ பெரிய வீட்டை நான் உனக்கு 3000 ரூபா வாடகைக்கு கொடுக்குறேன். நீ மட்டும் இங்கே 3 மாதம் தங்கிட்ட அப்படின்னா நானும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை நான் விற்றுருவேன். உனக்கு ஓகே அப்படின்னா இந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட 3000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அன்னைக்கே அந்த வீட்டுக்கு குடி வராரு. இதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, படத்தில் நம்ம ஹீரோ எதுக்காக நட்டியுடைய பெயரை சொன்னார், அதுக்கான மிஸ்ட்ரி அப்படிங்கிறத த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. டெஃபினட்டாக அது எல்லாராலையும் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான ட்விஸ்ட்லாம் சொல்லிட முடியாது. மேபி ஒரு சில பேர் கெஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான ட்விஸ்ட்டு கிடையாது. அந்த ட்விஸ்ட்டை இவங்க பிளேஸ் பண்ண இடமும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அடுத்து என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற அந்த டென்ஷனை கிரியேட் பண்ணதே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மேக்கிங்கும் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த அஜய் கார்த்தியா இருக்கட்டும், நட்டியா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அஜய் கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பயப்படுற அந்த காட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அவருடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஒரு சில குறைகளும் இருக்குது. முதல் பிரச்சனையே படத்துடைய கதை தான். இதே மாதிரியான கதைகளை நம்ம பல 100 படங்களில் பார்த்துருக்கோம். ஹாரர் படம் அப்படின்னாவே இதே மாதிரியான கதை தான் இருக்குது. இந்த நார்மல் கதையை வந்து இவங்க கொஞ்சம் நான் லீனியரில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்குள்ள ஃப்ளாஷ்பேக்காக வச்சு ஒரு சில இடங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கிறத பார்க்குறோமா இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தான் செஞ்சது. ரெண்டாவது, ஒரு சில இடங்களில் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அது எங்கே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வரும்போது இவங்க இதை தான் சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். மூணாவது, இந்த படம் ஒரு ஹாரர் படம். ஹாரர் படம் அப்படிங்கும்போது இந்த கதைக்குள்ளே நம்மளை பயமுடுத்துகிற மாதிரியான காட்சிகள் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தோம். பெருசாக ஹாரர் எலமெண்ட்டை இவங்க ஒர்க் அவுட் பண்ணலை. ரொம்ப நார்மலான ஹாரர் சீன்ஸ் தான் இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். பட் டைம் பாஸுக்கு பார்க்குறதா இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் சைனீஸ் படமான ஸ்னேக் 5 மான்ஸ்டர் சிட்டி அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் த்ரில்லர் படம், அப்படி இல்லைனா சர்வைவல் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு டனல்குள்ளே அப்படி இல்லைனா ஒரு சுரங்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராட்சச நாகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. இதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கைதி. இவரை கொண்டு போய் ஒரு ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளேயும் இந்த மாதிரி நிறைய பாம்புகள் உள்ளே வந்துடுது.
ராட்சச நாகங்களும் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொண்டுடுது. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஒரு டவுனுக்குள்ளே வந்துடுறாரு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறையவே இருக்குது. அந்த மீன்கள் எல்லாம் பறந்து பறந்து அடுத்தவங்களை கடிக்குது. அந்த மீன்களுடைய கண்கள்லாம் கிட்டத்தட்ட 5 கண்கள் அதுக்கிட்ட இருக்குது. பயங்கர கொடூரமாக அடுத்தவங்களை தாக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் அரெஸ்ட் பண்ண ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லி, ஒரு லேடி போலீஸ்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் கதையாக பார்த்தா இது நம்ம பார்த்து பழகின ஒரு கதை தான். புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஈவன் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரியான ஒரு தாட்டு தான் எனக்கு வந்துச்சு. ரெண்டாவது, இந்த படத்தில் வெறும் பாம்பை மட்டும் காட்டாமல் நிறைய மான்ஸ்டர்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக சில கிரியேச்சர்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. இது இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மான்ஸ்டர்ஸ் வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொட்டீனா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தில் இதே மாதிரி காட்சிகளை பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு தாட்டு தான் எனக்கு வந்துச்சு. ரெண்டாவது, இந்த படத்துடைய சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. அடுத்த மிகப்பெரிய ஒரு நெகட்டிவே படத்துடைய தமிழ் டப்பிங் தான். தமிழ் டப்பிங் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாய்ஸ் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இருந்துச்சு. டைலாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சீனே வருது. ஸோ நான் பார்க்கும்போது இந்த மாதிரி வாய்ஸ் மிஸ்மேட்சாக தான் இருந்துச்சு. 2-3 தடவைக்கு திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்பயும் வாய்ஸ் மிஸ்மேட்சாக தான் இருந்துச்சு. எதுக்கும் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரெண்டாவது, படத்தில் தேவையே இல்லாத காமெடிஸ் இருக்குது, லாஜிக் மிரல்களும் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான படம் தான் இந்த படம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் லைட் ஸ்கேட் பிளே தமிழ் டப்பிங் கூடிய அவைலபிளாக இருக்கு. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காட்சி இருக்கு. ரத்தம் தெறிக்கக்கூடிய வயலண்டான காட்சிகள்லாம் நிறையவே இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்கறதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தெலுங்கு படமான ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படிங்கிற ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே வில்லனை காட்டுறாங்க. வில்லனுக்கு காதல் அப்படின்னாவே சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவங்கள ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. ஹீரோயினுடைய வீட்டில் அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் ஹீரோயினை தன்னை லவ் பண்ண வச்சே தீர்வு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள், படத்தில் நடிச்சிருந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆக்ஷன் காட்சிகள் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங்காக இருக்கட்டும் இல்லை மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. இந்த படத்துடைய கதையை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதையை நீங்கள் கேட்கும்போதே இந்த கதையை நம்ம பல 100 படங்களில் பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆனால் இந்த படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில கதையை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த கதையை பார்க்கும்போது நமக்கு தமிழில் ஜெயம் ரவி நடித்து வந்த தீபாவளி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி கதைக்களமாக தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போகுது. அடுத்தடுத்து ஒவ்வொரு சீனை பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ரொம்ப ரொட்டீனான ஒரு லவ் ஆக்ஷன் ட்ராமா தான். புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, சுவாரஸ்யமாகவும் நிறைய காட்சிகள் இல்லை. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. அடல் கன்னடம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன படங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.